அனைவருக்கும் வணக்கம். நிறுவோம் ஜோதிடம். இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கங்களும் வரவேற்புகளும். இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது நான் போன வாரம் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன உங்கள் மாடி தோட்டம்னா எப்படி இருக்குது, நிறைய செடி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இல்லை இப்போ ரொம்ப லிமிட் பண்ணிட்டேன், ரொம்ப வீட்டுக்கு தேவையான முடக்கத்தான், பிரண்டை, பச்சை மிளகா, கருவேப்பில்லை அது மாதிரியான ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகிற செடி மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பிரண்டையை வீட்டில் வளர்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் 2-3 வருஷமாக நான் வளர்த்துட்டு தானே வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை பிரண்டை சுடுகாட்டில் முளைக்கிற செடி, அதனால் அது எதிர்மறை அதிர்வுகளை கொடுக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. என்னடான்னு எனக்கு ஒரே இதாக இருந்தது. சரி, நான் வீட்டுக்கு யூடியூப் பார்த்தா உண்மையிலேயே அத்தனை யூடியூப் வந்திருந்தது. வீட்டில் பிரண்டை வளர்க்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை யூடியூப் நிறைய பேர், ஆமாம், சில ஜோதிடர்கள் கூட ஆமாம் வளர்க்கக்கூடாது, வளர்த்தா நிச்சயம் இது கை காலில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், வேணும்னா சேலஞ்சு அப்படின்னா கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சில பேர் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பிரண்டை அவ்வளவு சத்தானது, வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம், பூஜைக்கு கூட அது வைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சிலர் சொல்லியிருந்தாங்க. என்னடா இவ்வளவு ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம திரிபுர சுந்தரிகிட்ட அதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போது இந்த திரிபுர சுந்தரிகிட்ட நான் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, வீட்டில் பிரண்டை வளர்க்கலாமா கூடாதா, அதன் பின் உள்ள ஜோதிட ரீதியான உங்களின் விளக்கம் என்ன? வணக்கம், நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. பிரண்டையே ஏன் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, இதுதான் உங்கள் கேள்வி. பிரண்டையை மட்டும் இல்லை, நெல்லிக்காய், வெற்றிலை, எள்ளு இந்த மாதிரி பொருள்களை கூட வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வகையில் பார்த்தோம்னா பிரண்டை எல்லா சத்துக்களையும் கொண்டது. அதில் முக்கியமாக சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது. எலும்பு அடர்த்திக்கு பிரண்டை உதவுது. நெல்லிக்காய் எல்லா நோய்க்கும் ஒரு நிவாரணியாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு நெல்லி மரம் இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நோயும் வராது, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கான ஒரு அமுதக்கனின்னு சொல்கிறோம் நெல்லிக்காய். ஆனால் அதை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய நெல்லிக்காயை. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இதில் ஏதோ ஒரு வர்த்தக நோக்கம் இருக்குது. சொல்கிறவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, சாதாரணமாக சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம், அதோட ஒரு ஆன்மீகத்தை கலந்து பின்னால் ஒரு 4-5 சாமி போட்டாவை வச்சுக்கிட்டு கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு நம்மளை பயமுறுத்துகிற தோரணையில் சொன்னால் உடனே அதை கேட்போம். எலும்பு அடர்த்திக்காக தான் நம்ம பிரண்டையை வளர்க்குறோம். ஆனால் எலும்பு முறிஞ்சு போனாதான் அதை வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வெளியிடுறாங்க. அதோடு இதே மாதிரி மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்த்தா அந்த ஆக்சிஜன் நமக்கு நல்ல சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும். அது ஒரு இன்டோர் பிளானட். வீட்டுக்குள்ளார வளர்த்தோம்னா நல்ல ஒரு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும், நமக்கு ஒரு நல்ல குட் வைப்ரேஷன். ஆனால் அதையும் ஒரு கூட்டம் சொல்லும், கடன் வாங்கினா தான் அந்த நீங்கள் அந்த மணி பிளான்ட்டை வளர்ப்பீங்க அப்படின்னு அது ஒரு கூட்டம். இப்போது எள்ளை ஏன் வயலில் விதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, எள் அந்த வயலில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி வளர்றது. ஒரு வீகன் டயட்டில் இருக்கிறவங்க கூட அந்த பால் பொருள்களில் கிடைக்காத ஒரு அத்தனை சத்துக்களையும் அந்த எள்ளில் கிடச்சிரும். டெய்லி ஒரு எள் உருண்டை சாப்பிட்டா அந்த அளவு சத்தான ஒரு இது. அதே அளவுக்கு இந்த பிரண்டையும் ஒரு சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ளது, எலும்புகளுக்கு அடர்த்தியை கொடுக்கக்கூடியது. ஒரு காலத்தில் சொன்னாங்க, முட்டையோட மஞ்சள் கருவை சாப்பிடக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்துடும், அதுதான் ஃபஸ்ட்டு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொரோனா டயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரணும்னா டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த ஹார்ட் அட்டாக்கு வரக்கூடிய அந்த மஞ்சள் கரு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ எல்லாரையும் நம்மளை எல்லாம் கொத்தாக சாக ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறதால உயிரிழப்பை பார்த்துட்டு முட்டையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே போல் ஒரு வர்த்தக நோக்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு புரளி தான் அந்த பிரண்டை மட்டுமில்லை, நெல்லிக்காயும் அப்படி தான் சொல்லுவாங்க, வெற்றிலையும் அப்படி தான் சொல்லுவாங்க. சாதாரணமாக ஒரு எலும்பு டாக்டர்கிட்ட போனோம்னா
டெய்லி நீங்கள் ஒரு வெத்தலை சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த போன் வந்து ஜாயிண்ட் ஆகிடும், உடஞ்சி போனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் வந்து சாப்பிட விட மாட்டாங்க. எதெல்லாம் சத்து இருக்குதோ அதையெல்லாம் நம்மளை சாப்பிட விடலை அப்படின்னா அப்போ அதில் ஏதோ ஒரு வர்த்தக நோக்கம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். நான் ஒரு கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் தான் வளர்ந்தேன். எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயும் பிரண்டை இருக்குது. எல்லோரும் கை காலோட நல்லா தான் இருக்காங்க. அதே போல் வாஸ்துப்படி வாசல் எந்த பக்கம் வைக்கணும், அடுப்படி அந்த பக்கம் வைக்கணும், ரூம் எந்த பக்கம் வைக்கணும், 6க்கு 6 அடி தான் உங்களுக்கு வீடு அப்படின்னா அந்த இடத்துல என்னத்தை வைப்பீங்க? இதை நம்ம யோசித்து பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா பிரண்டையை வளர்க்கக்கூடாது, எலும்பு போயிடும் அப்படின்னா வீட்டில் பணம்னு ஒன்று நம்ம சேகரித்து வைக்கிறோம். பணம் நல்லதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுறோமா? கெட்டது வந்தாலும் செலவு பண்ணுறோம்ல. அதே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு மருத்துவ செலவு, ஒரு திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, அப்போ அந்த பணம் நமக்கு தேவைப்படுதில்ல. அதனால் நம்ம பணத்தை சேமிக்காமல் இருக்கோமா? ஒரு பொருளுக்கு 2 பக்கமும் இருக்குல்ல. அதே போல் அந்த பிரண்டை அப்படிங்கிறதுல இத்தனை நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு அதை வளர்த்தாங்கன்னா உங்களுக்கு எலும்பு போயிடும் அப்படின்னு ஒரு கருத்து ஒரு சிலரால் பரப்பப்பட்டு வருகிறது. இது யாரோ சிலரால் சொல்லிவிடப்பட்ட ஒரு புரளி. சில வீட்டில் போன் ஃப்ராக்சர் ஆகலாம். அது அவங்களோட நடவடிக்கைகளால் ஆகும். இப்போ வந்து 2 வீலர் அதிகமாகிடுச்சு, 4 வீலர் அதிகமாகிடுச்சு, ஆக்சிடெண்ட் அதிகமாகிடுச்சு. அதனால் நமக்கு வந்து அந்த போன் வந்து ஃப்ராக்சர் ஆகுறது, ஹாஸ்பிட்டல் எல்லாமே அதிகமாகிடுச்சு. அதுக்காக பிரண்டையே சாப்பிடுவோம். அந்த காலத்தில் பிரண்டையை சாப்பிட்டு பிரண்டையை வந்து வஜ்ரவல்லி அப்படின்ற ஒரு பேரில் தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமிர்தமான ஒரு தாவரமாக அது. ஆக எல்லா சக்திகளும் நிரம்பிய அந்த மாதிரியான ஒரு பொருளை சாப்பிடாம நம்மளை ஒரு கூட்டம் தடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். நாம தான் பார்த்து நடந்துக்கணும். என்ன நேயர்களே, ஜோதிடர் திரிபுர சுந்தரியின் பதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.